விஜயின் உண்மையான ரேஞ்ச் பார்த்தால் அசந்து விடுவீங்க. அதிரவிட்ட சங்கீதா விஜய். தமிழக அரசியலையே தற்போது பரபரப்பாக்கியுள்ளார் விஜய். இவரின் ஒவ்வொரு செயலுமே தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. இதுவரை நடந்த மாநாட்டிலேயே இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் விஜயின் அடுத்தடுத்த அடியை எல்லோரும் உற்று நோக்கி பார்த்து வருகின்றனர். தமிழகத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக அறிக்கையை வெளியிட்டு வருகிறார். அது ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி வருகின்றது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை அழைத்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். அடுத்ததாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தளபதி 69 படத்தின் ஷூட்டிங் வேலைகளை விறுவிறுப்பாக நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் இவரை பற்றிய விமர்சனங்களும் வதந்திகளும் பரவி வருகின்றது. இந்த நிலையில் இதன் பிறகு நடிக்க மாட்டேன் என்ற அறிவிப்பும் வெளியிட்டிருந்தார். தேர்தலுக்கு பிறகு மீண்டும் நடிப்பார் என சிலர் கூறி வருகின்றனர். ஆனால் விஜய் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதனை செய்து முடிக்காமல் விடமாட்டார் என அவரது குடும்பத்தினர் கூறி வருகின்றனர். விஜயின் மனைவி சங்கீதாவை பிரிந்து விட்டதாக சில வதந்திகளும் பரவியது. அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தனது வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார் விஜய். மனைவி சங்கீதாவும் விஜய் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதில் பின்வாங்க மாட்டார் என கூறியிருக்கிறார். இவருடைய அரசியல் பணிகள் மிக தீவிரமாக இருக்கும் என தனது நட்பு வட்டாரத்திலும் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. தளபதி 69 படத்திற்கு பிறகு மிக தீவிரமாக அரசியலில் விஜயின் பங்கு இருக்கும் என எதிர்பார்க்கலாம்.